ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலன்டீஸ், நான் தான் உங்கள் அது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரெடேட்டர்ஸ் படத்தோட பிரேக் டவுன் தான். ப்ரெடேட்டர் ஃபஸ்ட் பார்ட்டுக்கு டேரக்ட் சக்ஸஸராக அப்படி இந்த ஃபிலிம் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட் பார்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஃபிலிமாக தான் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்தளவுக்கு ஈக்குவல் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் அதுக்கு ஈக்குவலாக நல்லாவே எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி ஃபஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தான். என்ன ஃபஸ்ட் ஃபிலிமில் ஒரு குரூப் ஆஃப் மிலிட்ரி சோல்ஜர்ஸ் காட்டுக்குள்ளே போயிருப்பாங்க. இங்கே ஒரு குரூப் ஆஃப் மர்சனரிஸ், கூலிப்படை, சீரியல் கில்லரு, மிலிட்ரி ஆஃபீஸர் இந்த மாதிரி இவங்களும் போயிருப்பாங்க. இவங்க கூட்டமாக இருந்தால் மட்டும் போதுமா, இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ப்ரெடேட்டர்ஸுமே கூட்டமாக தான் வந்திருக்கும். ஒரு 3 ப்ரெடேட்டர் ஒரு பேக்காக வந்திருக்கிற மாதிரி இவங்களை ஹண்ட் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் படம் மாதிரியே ஜங்கிளில் நடக்கும், அதுக்குள்ளே நடக்கிற ஹண்ட்ன்ற மாதிரி தான். உண்மையிலே நல்லா இருக்குங்க இந்த படம். ஏன்னா செகண்ட் பார்ட்டு அவங்க ஐ திங்க் ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் நடந்த ஈவெண்ட்ஸ் இந்த படத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் பார்ட் ஈவெண்ட்ஸை பற்றி பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ பாசிபிளி செகண்ட் பார்ட்டை அவங்க மிஸ் பண்ணியிருக்கலாம். மிஸ் பண்ணுறாங்கன்றத விட அதை விட்டாங்க போட்டிருக்கு, அதை பற்றி இதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி அதை விட்டுட்டு டேரெக்டாக அந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் நிறைய சூப்பரான விஷயங்களாக இருக்கும். வெளில இந்த படத்தோட பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? இந்த படமே ஆக்சுவலி எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஃபிலிமுக்கு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால, ஃபஸ்ட் ஃபிலிமில் நடந்த நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த படத்தோட ஹீரோவே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ராய்ஸ், அவரோட பேரே லாஸ்ட்டில் தான் வீல் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஹீரோ அர்னால்டு மாதிரியே அப்படியே தான் இந்த கேரக்டர் இருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கோம். இந்த படத்துக்காகவே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஆக்டர் வந்து ஒரு 11 கிலோ மசில் ஏற்றி 6 பேக்லாம் வச்சு நடிச்சிருக்காப்புல. கிளைமேக்ஸில் பார்த்துருப்பீங்க. மனுஷன் இதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஜாக்டப் ஆயிருக்காரு. அண்ட் ஃபஸ்ட் ஃபிலிமை பற்றி ஒரு சீனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லைக் அந்த மாதிரி குவாத்தமாலாவில் ஒருத்தர் வந்து காட்டுக்கு போனாங்க ஒரு குரூப்பு, அதில் ஒருத்தர் தான் எஸ்கேப் ஆனார். அவர் தான் உடம்புல சகதியை பூசி அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. இதை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ராய்ஸ் அதை தோக்கடிக்கணும்னா நிறைய நெருப்பு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா அப்பயே அவங்களுக்கு அது பாடி ஹீட்டை வச்சு தான் மனுஷங்களை ட்ராக் பண்ணுது அப்படின்றது ராய்ஸ்க்கு புரிஞ்சு. ஸோ பாடி ஹீட்டை மறைக்கணும்னா அதுக்கு நிறைய நெருப்பு உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஹீட்டை உருவாக்கி அந்த நெருப்புலாம் ஊற்றி அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் அந்த ப்ரெடேட்டரை ராய்ஸ் டிஃபீட் பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா ராய்ஸ் லாஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருப்பான். ஒரு இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்பீடான கை அப்படின்ற மாதிரி தான் அவனை காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட கார்டே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே படத்தில் சொல்லியிருப்பாங்க, பட் ரியல் லைஃப்பில் ஆக்சுவலி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது வரைக்கும் யாருமே பார்க்காத காட்டுக்கு போய் ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டெக்ஸஸ் அண்ட் ஹவாய் இடத்துல இருக்க இந்த மாதிரி யாருமே பெருசாக பார்க்காத காடுகளில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த படத்துமே பார்க்கறதுக்கு அந்த டெரைன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நம்ம கண்ணுக்கு தெரியும். அண்ட் சில இடத்துல CGVFX பண்ண தான் செஞ்சுருக்காங்க. முக்கியமாக இந்த பிளானட்ஸ் வர சீன்லலாம் நிறையவே சிஜி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அந்த மூவி இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா நம்மளை படத்துக்குள்ளே எடுத்துரும். லைக் திடீர்னு பார்த்தா ஹீரோ ராய்ஸ் வானத்திலிருந்து கீழே விழுந்து அப்போ அவரோட பேராஷூட் ஓப்பன் ஆகாத மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சீனே நம்ம படத்துக்குள்ளே என்டர் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து ஏகப்பட்ட பேர் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம ஹீரோட பேர் ராய்ஸ் அண்ட் ஒரு லேடி ஒரு ஸ்னைப்பர். இந்த குரூப்லேயே ஒரே பேர் இசபெல். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு FBI டெரர் கிரிமினல் 40 கொலை பண்ணியிருக்கானா, அவரோட பேர் ஸ்டான்ஸ். அண்ட் அடுத்து மொம்பாஸ் அவங்க கூட சண்டை போட்டவன். அவங்க பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, நம்ம மகேஷ்லாலி. மனுஷன் பிளேடாக பார்க்க வேண்டியது இன்னுமே வராமல் வந்துட்டுருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் சிரிக்கிலரா எட்வின் நடிச்சிருப்பாரு. ஆல்ரெடி நம்ம ஸ்பைடர்மேன் படத்துலேயே பார்த்துருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹன்சோன்னு ஒரு ஜாப்பனீஸ் கேரக்டர் வந்திருக்கும். ஆக்சுவலி ஒரு பார்த்தீங்கன்னா எக்குசாவை சேர்ந்தாலாம். அண்ட் அடுத்து நிக்கலாய் அப்படின்னு ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம். இவன் வந்துட்டு ஒரு ரஷ்யன் சோல்ஜர். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லாரன்ஸ் ஃபிஷ்பேனோட நோலன் கேரக்டர். இந்த பேரே எனக்கு வாயிலே அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்க்கும்போது என்னடா சொல்ல வரான், நான் சப்டைட்டில் போடாமல் வேறு பார்த்துட்டுனா தக்காளி என்ன தாண்டா இவன் பேர் சொல்ல வரான் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்டைட்டில் பார்த்தா தான் தெரியுது அவன் பேர் நோலண்ட் அப்படின்னு. எனக்கு ஒரு டைமில் அது ரோலண்டுன்னு கேட்குது, இன்னொரு டைமில் ரொனால்டுன்னு கேட்குது, இன்னொரு டைமில் நோலன் அப்படின்னு கேட்குது. என்ன தாண்டா உன் பேர் அப்படின்ற மாதிரி நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஹீரோட பேர் பாருங்கள் எவ்வளோ ஷார்ட்டாக ஸ்வீட்டாக ராய்ஸ்ன்னு இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ஒரு AMV சேனலும் வச்சுருக்கேன், அதோட பேருமே ராய்ஸ் தான். முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ராய்ஸ் கையில் இருக்கிற வெப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு AA-12 ஷாட். பார்க்கறதுக்கு கொஞ்சம் போல்டாக நல்லா வந்துட்டு இருக்கும். அண்ட் எல்லாருக்குமே ஒரு யூனிக் வெப்பன் இருக்கும். லைக் இசபெலுக்கு ஸ்னைப்பர், நம்ம நிக்கலாய் வந்துட்டு ஒரு மினிகன் வச்சிருப்பான். அண்ட் அடுத்து ஒருத்தன் ஊசி வச்சிருப்பான், இன்னொருத்தன் வெறும் கத்தி வச்சுக்கிட்டு இருப்பான் அந்த கிரிமினல். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் வெப்பன் வச்சிருக்கிற மாதிரி நம்மகிட்ட காட்டியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த கேரக்டர்ஸோட ஒரு யூனிக்னஸை நம்மகிட்ட டிஃப்ரெண்ட்டாக காட்டுது. அண்ட் இந்த ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு பேக் ஸ்டோரி இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதை இங்கே நம்மகிட்ட காட்டல. இது இந்த ப்ரெடேட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சீக்வல் அண்ட் ப்ரீக்வல் காமிக்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த காமிக்ஸில் தான் இவங்க எல்லாத்தோட கதை, இந்த படத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இந்த படத்தில் என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் அங்கே தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஹன்சோனோத்தை வந்தார் சொன்னல அந்த எக்குசா மெம்பர், அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்த ரீசெண்டாக ப்ரெடேட்டர் கில்லர் ஆஃப் கில்லர்ஸ் படத்தில் அந்த ஜாப்பனீஸ் போர்ஷன்ஸில் கெஞ்சி அண்ட் கயாஷின் 2 பிரதர்ஸ் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வாய்ஸ் கொடுத்ததும் இவர் தானாங்க. ஸோ அவரை அப்படியே கண்டினியூஸாக கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல அவங்க காட்டுக்குள்ளே போகும்போது அந்த இடத்துல ஒரு டோட்டம் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதே மாதிரி ஒரு எக்ஸாக்ட் டோட்டமில் தான் இன்னொரு ப்ரெடேட்டரை கட்டி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து அந்த ப்ரெடேட்டரோட லுக்கை அப்படியே இது ரெசம்பிள் பண்ணோம். எக்ஸாக்ட்லி அதே மாதிரியான ப்ரெடேட்டர் தான். லேட்டரானு பார்த்தீங்கன்னா ரோலன் சொல்லியிருக்காரு அந்த ப்ரெடேட்டர்ஸில் 2 வகை இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அவருக்கு தெரிஞ்சது 2 வகை, பட் இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரெடேட்டர்ஸ்லாம் இருக்குது. பாசிபிளி அந்த ஃபாரட் ப்ரெடேட்டர்ஸை இந்த ப்ரெடேட்டர்ஸ் ஓவர் பவர் பண்ணலாம். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 3 ப்ரெடேட்டர் வந்திருக்கும். இந்த 3 ப்ரெடேட்டர்ஸ்க்கு பேர் கொடுத்துருக்காங்க.
இருக்காங்கங்க. ஒன்று பேர் ஃபால்கனர். அது ஒரு ட்ரோன் வச்சிருக்கோம்ல, அந்த ட்ரோன் பார்க்கறதுக்கு எக்ஸாக்ட்லி ஃபால்கன் மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு தான் அவங்கள மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை அதனால தான் ஃபால்கன் பேர் கொடுத்துருக்காங்களோ. அடுத்து ட்ராக்கர், அதோட முகத்தில் பார்த்தீங்கன்னா யானை தந்த மாதிரி 2 கொம்பு இருக்கும். அடுத்தது பர்சகர், பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருப்பான். அவன் வாயே எக்ஸாக்ட்லி இந்த ஜினம் ஆஃப் லொக்கை தான் ரிசபிள் பண்ணோம். அண்ட் இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான ப்ரெடேட்டர்னா அது இவன் தானா. அண்ட் இவனுக்கு ஸ்கிரிப்டில் வச்சிருந்த பேர் மிஸ்டர் பிளாக். அண்ட் இவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெடேட்டர்ஸ். அண்ட் அங்கே இடத்துல கட்டி போடப்பட்டிருக்கிறது பாசிபிளி அது ஒரு ரோக் ப்ரெடேட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ப்ரெடேட்டர் சண்டை போடும்போது ஒரு கட்டத்தில் எடுத்துட்டிங்கன்னா திடீர்னு இன்விசிபிலிட்டி க்ளோக்கை போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பர்சகர் அடிச்சிருந்திருப்பான். ப்ரெடேட்டரோட கோட் ஆஃப் ஆனர் படி கொத்த சண்டை போடும்போது இன்விசிபிலிட்டி க்ளோக்கை யூஸ் பண்ணக்கூடாது. பட் இவன் அந்த ரூல்ஸ்லாம் மதிச்சிருக்க மாட்டான். ஸோ பாசிபிளி இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரோக் ப்ரெடேட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் காட்டுக்குள்ளே போகும்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கார்ல எட்வர்ட்ஸு, அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா இந்த நிக்கலாய் வந்துட்டு ஒரு செடியை தொட விடாமல் தடுத்திருப்பாரு. அதில் வந்துட்டு நியூரோடாக்சின் இருக்குது அந்த விஷத்தை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. லேட்டராக அந்த கத்தியை வச்சு தான், அந்த விஷத்தை தொட்டிருப்பான்ல அதே கத்தியை வச்சு தான் இசபெல்லை வந்துட்டு மயக்கம் போட வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த டாக்டருமே இந்த பூ மாதிரி தாங்க. அந்த பூ பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக வித்தியாசமாக இருக்கும். பட் அதை தொட போனால் உள்ளுக்குள்ளே விஷம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் அந்த டாக்டரும் ஆரம்பத்தில் பார்க்கறதுக்கு ஒரு அம்மாஞ்சி மாதிரி தான் வந்துட்டு இருப்பான். பட் லேட்டரான் தான் தெரியும் ஒரு கொடூரமான சீரியல் கில்லர். அண்ட் இவன் ஒரு கேனபலாம். ஆக்சுவலி மனுஷங்களே கொண்டு சாப்பிடக்கூடியவன் ஒரு சீரியல் கில்லர் தான். ஸோ அந்த பூ மாதிரியே இவன் பார்க்கறதுக்கு வெளியே வேணால் பெருசாக ஆபத்தில் அது மாதிரி இருக்கலாம். பட் உண்மையிலேயே ரொம்ப மோசமான பயப்புள்ள. அவங்க காட்டுக்குள்ளே போகும்போது திடீர்னு நிறைய ட்ராப்ஸ் எல்லாம் மாட்டியிருப்பாங்க. அந்த ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ப்ரெடேட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கால் பேக் தான். எப்படி ப்ரெடேட்டர் ஃபர்ஸ்ட்டில் நம்ம அர்னால்ட் வந்துட்டு ஏகப்பட்ட ட்ராப்லாம் வச்சிருப்பாரு அந்த ப்ரெடேட்டருக்காக, அதே மாதிரியான ட்ராப்ஸ் தான் இது. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜர் வந்துட்டு செத்து கிடக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இவனுக்குமே ஒரு பேக் ஸ்டோரி இருக்குங்க காமிக்ல. அண்ட் இவன் ஷூட் எல்லா டைரக்ஷன்லையும் ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். ரெடி டு ஷூட் ஆல் டைரக்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பில்லி சொல்கிற அதே டைலாக் நிறைய கால் பேக் இருக்குங்க. ஆக்சுவலி நம்ம மம்போசா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு ப்ரெடேட்டர் மரத்து மேலே இருக்கிறத கவனிச்சுட்டு இருப்பான். அண்ட் அந்த ப்ரெடேட்டருமே அவனை பார்க்கும். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெடேட்டர் அசைறவங்கள பார்க்க முடியும். ஒரு குட்டி மைனட் டீட்டெயில் தான், பட் நல்லா பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அந்த சீன் எக்ஸாக்ட்லி ஃபஸ்ட் பார்ட்டில் பில்லி பார்க்குற அதே சீன் தான். இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே அது எகைன் ரெப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம், எகைன் பில்லி மாதிரி. அண்ட் லேட்டரான பார்த்தீங்கன்னா இசபெல்லா வந்துட்டு ராய்ஸ் கோவமாக இருக்க. அங்கே தான் வந்துட்டு நீ மனுஷங்களை ஒரு தடவை வேட்டையாடி பழகிட்டுனா அந்த ருசி பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நீ திரும்ப அதை பண்ணிகிட்டே இருப்ப. ஆயுதத்தோடு இருக்கிற எதிராளியை கொள்வது பழகிருச்சுன்னா அதை விட முடியாது அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு ரியல் லைஃப்ல இருக்கிற கோட்டுங்க. ஹெர்னஸ்ட் ஹெமிங்ஸ்வே அப்படின்றவர் தான் அந்த கோட்டை சொல்லியிருக்காரு. அந்த கோட்டை அப்படியே அவங்க படத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல திடீர்னு ஏதோ ஒன்று வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த மான்ஸ்டர் பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரிவர் கோஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கேஜுக்குள்ள இருந்து பேராஷூட்லாம் வந்திருக்கோல, அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்திருக்கு. அண்ட் அந்த ஹெல் ஹவுண்ட் டாக்ஸுமே ஒரு சீனை வந்திருக்கோல, அதுவும் இதுலேருந்து தான் வந்திருக்கு. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரோலண்ட் இவங்களை கூட்டிகிட்டு போக அங்கேருந்து எகைன் பார்த்தா அந்த ப்ரெடேட்டர் அவரை போட்டு தள்ளிட்டு அங்கேருந்து அவங்க எஸ்கேப் ஆகி வரும்போது ரோலண்டோ செத்துருப்பார். அண்ட் நிக்கலாயை பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கர் ப்ரெடேட்டர் பிடிச்சிருக்கோம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவர் ரஷ்யனில் ஒன்று சொல்லுவார், யூ ஆர் ஒன் அக்லி எம்எஃப். அந்த டைலாக் தான் அவர் சொல்லியிருப்பார் ரஷ்யன் பாஷையில். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அதே டைலாக்கை ரஷ்யனில் சொல்லியிருக்காரு. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஜங்கிள் கட்டி போட்ட ஜங்கிள் ப்ரெடேட்டருக்கும் இந்த ப்ரெடேட்டர் பர்சக்கருக்கும் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும். சண்டையில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த ஜங்கிள் ப்ரெடேட்டர் கை வாங்குற மாதிரி தெரிஞ்சாலும் லேட்டரான்னு பார்த்தீங்கன்னா அது இதை போட்டு பொலந்து கட்டி தலையை துண்டை வெட்டி போட்டிருக்கோம். ஸோ வந்துட்டு கொடூரமான கில்லர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் அதோட முகமே பார்க்கறதுக்கு பயங்கரமாக வந்துட்டு இருக்கோம். அண்ட் ராய்ஸ் கிளைமேக்ஸில் நெருப்பெல்லாம் எரிய விட்டு 6 பேக்லாம் காட்டி எப்படியோ பார்த்தீங்கன்னா அதை அடித்து உடச்சி போட்டு முடிச்சிருந்துருப்பாப்பில். அதுவும் ஒரு கட்டத்தில் இவர் ஓவர் பவர் பண்ணிடும். இசபெல்லா வந்துட்டு ஷூட் பண்ணதுனால எப்படியோ பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு அதை போட்டு தள்ளியிருப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டு தள்ளியிருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டில் தான் அவரோட பேர் ராய்ஸ் அப்படின்னே ரிவீல் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டில் அவங்க தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா திரும்ப ஏகப்பட்ட பேராஷூட்ஸ் வானத்துலேருந்து விழுந்துட்டு இருக்கோம். எப்படியா அந்த பிளானட் விட்டு தப்பிச்சிடணுண்டா அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு சீக்வல் காமிக்ஸில் இவங்க ஆக்சுவலி அந்த பிளானட் விட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரியும் அந்த ப்ரெடேட்டர் சூட்டை போட்டிருக்கிற மாதிரியும் அவங்க பூமிக்கு வந்துடுற மாதிரி காட்டி முடிச்சிருப்பாங்க. படத்தில் நிறையவே கால் பேக்ஸ் இருக்குங்க. முன்னாடி படங்களுக்கு நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் ப்ரெடேட்டர் ஃபஸ்ட் பார்ட்டுக்கு மட்டும் தான் மென்ஷன் இருக்கும். வேறு எந்த படத்தை பற்றியும் பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மிஸ்ட்ரி எலமெண்ட்டை ஸ்டில் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரெடேட்டரோட லோர் தான் சம் மிஸ்ட்ரியஸ் ஒரு எலமெண்ட்டாக இருக்கும். அந்த லோரை இந்த படத்தில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியஸாக தான் எகைன் கொண்டு போயிருப்பாங்க. அது உண்மையிலேயே நல்லா வந்துட்டு இருக்கும். வேலை தான் அங்கே சீரியல் நான் சொல்ல வந்து அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.